வணக்கம் நண்பர்களே. இது காதலின் மொழி. இன்னைக்கு நாம கேட்க போற கதைய தொடங்கலாம் வாங்க. அரக்கனை ஆளும் அக்ஷரா கதையின் 27வது அத்தியாயம். பண்ணை வீட்டின் அந்த இருண்ட அடித்தள அறையை விட்டு வெளியேறிய ஆரியனின் மனதில் கொப்பளித்த ஆத்திரம் இன்னும் அடங்கவில்லை. நரம்புகளில் ரத்தம் கொதித்துக் கொண்டிருக்க அவனது கைகள் இன்னும் இறுக்கமாக மூடப் பிடிப்பட்டிருந்தன. அங்கு நடந்த ஒவ்வொரு சம்பவமும் அவனுள் எரிமலையாய் வெடித்துக் கொண்டிருந்தது. அந்த அடித்தளத்தின் இருளும் மூச்சு திணற வைக்கும் ஈரமான நாற்றமும் அவன் மனதை மேலும் வன்மத்தால் நிரப்பின. தன் ஆடைகளை சரி செய்து கொண்டு கார் கதவை அதிவேகத்தில் சாற்றிவிட்டு ஓட்டுநர் இருக்கையில் அமர்ந்தான். ஸ்டைரிங் வீலை இறுக பற்றியபடியே ஆக்சிலேட்டரை மதித்தபோது என்ஜினின் கர்ஜனை அவனது கோபத்தை பிரதிபலிப்பதாகவே இருந்தது. சாலையில் அதிவேகமாக பாய்ந்த காரின் கண்ணாடியில் தெரிந்த அவனது கண்கள் இரக்கமற்ற ஒரு மிருகத்தின் கொடூரத்தை கொண்டிருந்தன. தன்னை ஏமாற்றியவர்களை சும்மா விடக்கூடாது என்ற எண்ணம் அவன் மனதுக்குள் ஆழமாக பதிந்திருந்தது. ஆனால் மருத்துவமனையின் பிரம்மாண்டமான வாசலை அடைந்த கணமே காரின் வேகத்தை குறைத்து நிறுத்தினான். காரை விட்டு இறங்குவதற்கு முன் ரெட்ரோவியூ கண்ணாடியில் தன் முகத்தை பார்த்தான். ஒரு சில நொடிகள் ஆழ்ந்த மூச்சை இழுத்து விட்டான். அவனுள் கொழுந்துவிட்டு எரிந்த அந்த அசுரத்தனத்தை, வன்மத்தை முற்றிலுமாக துடைத்திருந்தான். கண்களில் இருந்த வெறி மறைந்து அதற்கு பதிலாக ஓர் அப்பாவித்தனமான சாந்தமும் தீவிரமான கவலையும் வந்து குடியேறின. தன்னுள் உறங்கும் அசுரனை மீண்டும் ஆழமான இருளுக்குள் தள்ளிவிட்டு ஒரு அன்பான மனிதனாக தன் முகமூடியை மாற்றி போட்டுக்கொண்டான். மருத்துவமனைக்குள் அவன் எடுத்து வைத்த ஒவ்வொரு அடியும் சற்றுமுன் அந்த அடித்தளத்தில் ரத்தம் சொட்ட சொட்ட நின்ற அதே மனிதன்தான் இவன் என்பதை யாருமே யூகிக்க முடியாத அளவுக்கு மிகவும் இயல்பாகவும் பதற்றமாகவும் இருந்தது. அவன் மெதுவாக அறையின் கதவை திறந்தபோது உள்ளே அமைதி குடி செய்திருந்தது. கட்டிலில் அக்ஷரா ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்க அவளுக்கு அருகில் இருந்த நாற்காலியில் தலையை சாய்த்தபடி ரித்விகாவும் களைப்பில் தூங்கிக் கொண்டிருந்தாள். விடியற் காலையின் மெல்லிய வெளிச்சம் ஜன்னல் வழியே அறைக்குள் பரவ ஆரியன் சத்தமில்லாமல் கதவை மூடிவிட்டு அவர்களுக்கு அருகே நகர்ந்தான். ஆரியன் மெதுவாக அக்ஷராவின் அருகில் சென்றமர்ந்தான். சற்று முன் மனிதர்களை சித்திரவதை செய்த அதே கைகளால் அவளது தலையை மென்மையாக கோதிவிட்டான். அவனது விரல்களில் இன்னமும் அந்த வன்மத்தின் அதிர்வும் இரத்த வாசனையும் வீசுவது போல் அவனுக்குள் ஒரு உணர்வு. உனக்காக தான் நான் இந்த அசுரனா மாறுறேன்டி என்று மனதிற்குள் முணுமுணுத்தபடி அவளது நெற்றியில் மென்மையாக முத்தமிட்டான். அந்த நேரத்தில் மர நாற்காலியில் அமர்ந்தபடியே அசதியில் தூங்கிக் கொண்டிருந்த ரித்விகா மெதுவாக கண் விழித்தாள். நீண்ட நேரமாக கழுத்து சாய்ந்து தூங்கியதால் ஏற்பட்ட லேசான வலியை உணர்ந்தபடி தன் கண்களை தேய்த்து கொண்டு நிமிர்ந்தவளுக்கு அதிர்ச்சி காத்திருந்தது. எதிரே ஆரியன் அமைதியாக நின்று கொண்டிருந்தான். அவனை கண்டதும் அவளது உடலில் இருந்த களைப்பும் தூக்கமும் சட்டென பறந்து போயின. அண்ணா, எப்ப வந்தீங்க என்று படபடப்புடன் கேட்டபடியே நாற்காலியிலிருந்து சட்டென எழுந்தாள். எழுந்தவள் இயல்பாக அவனை கூர்ந்து கவனித்த போது ஆரியனின் வெண்ணிற சட்டையின் முனையில் ஒரு சிறிய கருஞ்சிவப்பு கரை படிந்திருந்ததை கண்டாள். அது மட்டுமின்றி அவனது வலது கை விரல்களின் கணுக்களில் தோல் உரிந்து புதிதாக ஏற்பட்ட சிவப்பான தழும்புகளும் காயங்களும் தெளிவாக தெரிந்தன. அவளது கூர்மையான பார்வை தன் சட்டையிலும் கைகளிலும் நிலைத்திருப்பதை உணர்ந்த ஆரியன் நொடி பொழுதில் தன் கைகளை பின்னுக்கு இழுத்து சட்டை பாக்கெட்டுக்குள் மறைத்து கொண்டான். அவனது முகத்தில் ஒரு கனநேர படபடப்பு தோன்றி மறைந்தது. இப்பதான் வந்த ரித்து, ஆபீஸ்ல திடீர்னு கொஞ்சம் அவசர வேலை அதிகமாயிடுச்சு. ஃபோன் பேட்டரியும் தீர்ந்து போச்சு, அதான் வர முடியல. உங்களுக்கு தகவலும் சொல்ல முடியல. நீ நைட்டெல்லாம் தூங்காம கஷ்டப்பட்டியா என்று தன் குரலில் எந்தவித தடுமாற்றமும் மாறுபாடும் தெரியாதவாறு மிகவும் இயல்பான தொனியில் கேட்டு நிலைமையை சமாளித்தான். ஆனால் ரித்விகாவின் மனதில் ஏதோ ஒரு தயக்கமும் சந்தேகமும் ஓடிக்கொண்டே இருந்தது. இல்ல அண்ணா, நான் பரவாயில்ல. ஆனா அண்ணிதான் ராத்திரி முழுக்க உங்களை நினைச்சு ரொம்ப கவலைப்பட்டுட்டே இருந்தாங்க. ஃபோன் பண்ணி பண்ணி பார்த்துட்டு நீங்க வராததால லேட்டா தான் தூங்குனாங்க என்று ரித்விகா கவலையோடு சொல்லிக் கொண்டிருக்கும் போதே அறையின் கட்டிலில் படுத்திருந்த அக்ஷரா மெதுவாக அசைந்து பெருமூச்சொன்றை வெளிப்படுத்தி மெல்ல கண்விழித்தாள். ஆரியனை கண்டதும் அக்ஷராவின் சோர்வும் வேதனையும் நிறைந்த முகத்தில் ஒரு சிறிய நிம்மதியும் ஆறுதலும் சட்டென மலர்ந்தது. இரவெல்லாம் அவனுக்காக காத்திருந்து அழுது கலங்கிய அவளது கண்கள் அவனை கண்டவுடன் மீண்டும் நீர்த்துளிகளால் நிரம்பின. மெதுவாக கட்டிலில் எழுந்தமர முயன்றவளை நோக்கி ஆரியன் வேகமாக அடியெடுத்து வைத்தான்.
அவளது பலவீனமான உடலை தாங்கி பிடித்தபடி, எழுந்திருக்காதடி, அப்படியே படுத்துக்கோ என்றான் பதற்றத்துடன். அக்ஷரா அவனது முகத்தை அண்ணாந்து பார்த்தபடி, எங்க போனீங்க? ராத்திரி முழுக்க ஃபோன் பண்ணிட்டே இருந்தேன், ஏன் எடுக்கவே இல்லை? எனக்கு எவ்வளவு பயமா இருந்துச்சு தெரியுமா என்று மெலிந்த பலவீனமான குரலில் ஆதங்கமும் தவிப்பும் கலக்க கேட்டாள். அவளது குரலில் இருந்த நடுக்கம் அவள் இரவெல்லாம் அனுபவித்த பயத்தை அப்பட்டமாக வெளிப்படுத்தியது. ஆரியன் மென்மையாக சிரித்தபடி அவளது நடுங்கும் கைகளை தன் இரு கைகளாலும் இறுக்கமாக பற்றி கொண்டான். ரொம்ப சாரிடி அக்ஷு, ஆபீஸ் விஷயமா திடீர்னு ஒரு முக்கியமான மீட்டிங், ஃபோன் சைலண்ட்ல இருந்தது, தெரியாம போச்சு, அப்புறம் பேட்டரியும் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு, உன்னை இப்படி தவிக்க விட்டுட்டேனே என்று மிகுந்த அன்போடும் அக்கறையோடும் கூறினான். அவளது கைகளை பற்றியிருந்தபடியே, இப்போ எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லடி, நான் நல்லாதான் இருக்கேன், முதல்ல நீ எப்படி இருக்க, உடம்புக்கு இப்போ பரவாயில்லையா என்று அவளது நெற்றியில் தடவியபடி தன் குரலிலும் பார்வையிலும் மிதமிஞ்சிய அன்பை பொழிந்து அவளது சந்தேகங்களை முற்றிலுமாக திசை திருப்பினான். ஆனால் அவனது கைகளை பிடித்திருந்த அக்ஷராவால் ஏதோ ஒரு இனங்காண முடியாத வித்தியாசத்தை சட்டென உணர முடிந்தது. ஆரியனின் விரல்கள் அவளுக்கு தெரியாமல் லேசாக நடுங்கிக் கொண்டிருந்தன. அவனது கைகளின் வெப்பமும் அந்த நடுக்கமும் ஏதோ ஒரு அசாதாரணமான சம்பவத்தை உணர்த்துவது போல இருந்தது. வழக்கமாக அவளது முகத்தை பார்க்கும் போதெல்லாம் அவனது கண்களில் தவழும் அந்த அளப்பரிய மென்மைக்கும் பரிவிற்கும் பின்னால் இன்று ஏதோ ஒரு அடர்ந்த இருளும் பெயரிட முடியாத ரகசியமும் மறைந்திருப்பதை அவளது கூர்மையான உள்மனம் எச்சரித்தது. ஏன் உங்க கை இப்படி நடுங்குது? என்னாச்சு ஆரியன்? உங்க கண்ணுல ஏதோ ஒரு பயம், இல்ல ஒரு விதமான கோபம் தெரியுதே, உண்மையிலே ஆபீஸ் வேலை மட்டும்தான் காரணமா என்று அக்ஷரா அவனது கண்களை நேரடி பார்வையாக பார்த்து அடுக்கடுக்காக கேட்க அந்த சிறிய மருத்துவமனை அறையில் ஒரு நொடி மயான அமைதி நிலவியது. அக்ஷராவின் அந்த கூர்மையான கேள்வி அறையில் ஏற்கனவே இருந்த அமைதியை மேலும் கனமாக்கியது. ஆரியனின் இதயம் ஒரு நொடி நின்று துடித்தது போல இருந்தது. அவளது பார்வை தன் மனசாட்சியை ஊடுருவதை உணர்ந்தவன் அடுத்த நொடியே தன் உணர்ச்சிகளை தன் முழு கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தான். தான் மாட்டிக்கொள்ள கூடாது என்பதில் தீவிரமாக இருந்தான். தன் முகத்தில் செயற்கையான ஆனால் மெல்லிய புன்னகையை வரவழைத்துக் கொண்டு அவளது மென்மையான கரங்களை மேலும் இறுக பற்றினான். பயமா? எனக்கு என்னடி பயம்? நைட்டு முழுதும் தூங்காம கார் ஓட்டிட்டே வந்த அசதி, அப்புறம் நீ இந்த நிலைமையில இந்த மருத்துவமனை கட்டில்ல இருக்கிறத பார்க்கும்போது என் மனசு தாங்கலடி. அந்த பதட்டமும் அக்ஷராவை இழந்துருவோமோங்கிற பயமும் தான் என் கை நடுங்கிறதுக்கு காரணம், வேற எதுவுமே இல்லை என்று மிக இயல்பாக எந்தவித தடுமாற்றமும் இன்றி பொய் சொன்னான். அவனது பதிலில் இருந்த அசாத்தியமான பதற்றமின்மையும் அன்பான வார்த்தைகளும் அக்ஷராவை ஓரளவு சமாதானப்படுத்தினாலும் அவளது உள் மனதில் மெல்லியதாக எழுந்த அந்த சந்தேகம் முற்றிலுமாக மறையவில்லை. ஏதோ ஒன்று இடிப்பதை உணர்ந்தவளாக ஆரியனின் கண்களை ஊடுருவி பார்த்தபடி, உண்மையாவா சொல்றீங்க? என்கிட்ட எதையாவது மறைக்கிறீங்களா ஆரியன்? என் மேல சத்தியமா சொல்லுங்க என தளர்ந்த குரலில் கேட்டாள். அவளது கேள்வியால் சூழ்நிலை மேலும் உறைந்து போவதற்குள் ரித்விகா சமயோஜிதமாக குறுக்கிட்டாள். அண்ணி, அண்ணா உங்களை பார்க்கதான் அத்தனை மைல் தூரத்தையும் வேகமா கடந்து ஓடி வந்திருக்காங்க. நீங்க தேவையில்லாம இதெல்லாம் யோசிச்சு மனசை குழப்பிக்கிட்டு உடம்ப கெடுத்துக்காதீங்க. அண்ணன் வந்தாச்சுல, இனி எல்லாம் சரியாயிடும். நான் போய் டாக்டர் கிட்ட அண்ணன் வந்துட்டாங்கன்னு தகவல் சொல்லிட்டு நீங்க குடிக்கிறதுக்கு ஏதாவது சூடா சூப்போ இல்ல காஃபியோ வாங்கிட்டு வரேன் என கூறிவிட்டு இருவருக்கும் ஒரு சிறிய இடைவெளியை கொடுப்பதற்காக மெதுவாக அறையை விட்டு வெளியேறினாள். ரித்விகா வெளியேறியதும் ஆரியன் அக்ஷராவின் அருகில் கட்டிலில் அமர்ந்தான். அவளது நெற்றியில் வழிந்த கூந்தலை மென்மையாக ஒதுக்கிவிட்டு, உன்னை தவிர எனக்கு இந்த உலகத்துல எதுவுமே முக்கியம் இல்லடி. உனக்கு ஒரு சின்ன ஆபத்து வந்தாலும் இந்த உலகத்தையே நான் எதிர்ப்பேன். ஆனா உன்கிட்ட நான் எதையுமே மறைக்க மாட்டேன் என்று அவள் கண்களை பார்த்து பொய்யை உண்மையாக நம்ப வைக்கும் கலையோடு கூறினான். அக்ஷரா மெதுவாக தலையசைத்து அவனது மார்பில் சாய்ந்து கொண்டாள். அவள் தன் மார்பில் தலை வைத்த அந்த நொடி ஆரியனின் இதயம் சீராக துடிப்பதை உணர்ந்தாள். வெளியே உலகத்திற்கு அசுரனாக இருந்தாலும் அவளிடம் மட்டுமே உருகும் அந்த அன்பின் கதகதப்பு அவளுக்குள் ஒரு பெரும் நிம்மதியை தந்தது. அவளது கூந்தலை மென்மையாக கோதியபடி, இனி உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன்டி என்று ஆரியன் அவளது காதோரம் முணுமுணுத்தான். அக்ஷரா அவனது முகத்தை பார்த்து புன்னகைத்து அவனது சட்டையை இறுக்கமாக பற்றி கொண்டு மேலும் நெருக்கமாக சாய்ந்து கொண்டாள். அவன் அருகில் இருக்கும் இந்த நொடி உலகத்தின் அனைத்து பாதுகாப்பும் தன் கைக்குள் கிடைத்தது போல இருந்தது அவளுக்கு.
அவன் காட்டிய அந்த அதீத அன்பிலும் அக்கறையிலும் கரைந்து போன அக்ஷரா சற்று முன் தன் மனதிற்குள் எழுந்த சந்தேகங்கள் அனைத்தையும் மறந்தே போனாள். ஆரியன் மெதுவாக அவளது நெற்றியில் தன் இதழ்களை பதித்தான். காலை 10 மணி. மருத்துவமனையின் அந்த அமைதியான சூழலை ஊடுருவிக் கொண்டு அக்ஷரா சிகிச்சை பெற்று வந்த அறைக்குள் தலைமை மருத்துவர் தன் குழுவினருடன் புன்னகையோடு நுழைந்தார். கட்டிலில் அமர்ந்திருந்த அக்ஷராவை அணுகியவர் அவளது இரத்த அழுத்தம், இதய துடிப்பு மற்றும் உடல் வெப்பநிலையை மிக கவனமாக பரிசோதித்தார். அவளது மருத்துவ அறிக்கைகளை ஒவ்வொன்றாக ஆராய்ந்த பிறகு அவரது முகத்தில் ஒரு திருப்தியான வெளிப்பாடு தோன்றியது. இப்போ உங்களுக்கு உடல் ரீதியாகவும் சரி, மன ரீதியாகவும் சரி, எந்த பிரச்சனையும் இல்லை அக்ஷரா. ரிப்போர்ட்ஸ் எல்லாமே ரொம்ப நார்மலா இருக்கு. நீங்க பூரண குணமடைஞ்சிட்டீங்க. இன்னைக்கே தாராளமா வீட்டுக்கு கிளம்பலாம். டிஸ்சார்ஜ் செய்யறதுக்கான அனுமதியை நான் கொடுத்துடுறேன் என்று மருத்துவர் புன்னகையுடன் கூறிய செய்தி அந்த அறையில் நிலவிய பாரமான சூழலை ஒரே நொடியில் மாற்றியது. அந்த வார்த்தைகளை கேட்டதும் அக்ஷராவின் முகத்தில் ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு நிம்மதியான புன்னகை மலர்ந்தது. இரவெல்லாம் அவளை ஆட்கொண்டிருந்த அந்த தவிப்பும் சோர்வும் அந்த கணமே விலகுவது போலிருந்தது. அருகில் நின்று கொண்டிருந்த ஆரியன், தேங்க்ஸ் டாக்டர் என்று தன் மெல்லிய குரலில் கூறி மருத்துவருக்கு நன்றி தெரிவித்தான். அவனது குரல் இயல்பாக இருந்த போதிலும் டிஸ்சார்ஜ் என்ற வார்த்தையை கேட்டதும் அவனது விழிகளில் ஒரு கணநேர தயக்கமும் தீவிரமான யோசனையும் மின்னி மறைந்தன. மருத்துவர் கிளம்பியதும், அண்ணி, இனிமே நீங்க பயப்படவே தேவையில்ல. வீட்டுக்கு போய் நல்லா ரெஸ்ட் எடுக்கலாம். நான் போய் டிஸ்சார்ஜ் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாத்தையும் முடிச்சுட்டு மெடிசின்ஸ் வாங்கிட்டு வரேன் என்று மகிழ்ச்சியுடன் கூறிய ரித்விகா கட்டணங்களை செலுத்துவதற்காக பில்லிங் செக்ஷனை நோக்கி வேகமாக அடியெடுத்து வைத்தாள். அறையில் மீண்டும் ஆரியனும் அக்ஷராவும் மட்டுமே தனித்து எஞ்சினர். அக்ஷரா தன் உடைகளை சரி செய்து கொண்டு கட்டிலை விட்டு மெதுவாக இறங்க ஆயத்தமானாள். ஆனால் ஆரியனோ ஜன்னலின் அருகே சென்று நின்று வெளியே வெறித்து பார்த்தபடி ஏதோ ஆழமான சிந்தனையில் மூழ்கியிருந்தான். அவனது அமைதி அக்ஷராவிற்கு மீண்டும் ஒரு புதுவித புதிர் போல தோன்றியது. ஆரியன், என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? கிளம்பலாமா என்று அவள் கூப்பிட்ட பிறகுதான் அவன் சுயநினைவுக்கு வந்தவன் போல திரும்பி அவளை பார்த்தான். இதோ கிளம்பலாண்டி என்று கூறியபடி ஆரியன் அவளை நோக்கி வந்து மெதுவாக பிடித்து எழுப்பி நிறுத்தினான். அவனது கைகளில் இருந்த அந்த லேசான நடுக்கம் இப்போது முற்றிலும் மறைந்து அவனிடம் வழக்கமான அதே கம்பீரமும் நிதானமும் திரும்பியிருந்தது. சில நிமிடங்களில் டிஸ்சார்ஜ் நடைமுறைகள் அனைத்தையும் முடித்துவிட்டு ரித்விகா கையில் இருந்த மருந்து பையோடு அறைக்குள் நுழைந்தாள். அண்ணா, பில்லெல்லாம் செட்டில் பண்ணியாச்சு. மெடிசின்ஸும் வாங்கிட்டேன். கார் கீழே தயாரா இருக்கு. வாங்க போகலாம் என்று உற்சாகமாக சொன்னாள். மூவரும் மருத்துவமனையின் வரவேற்பறையை கடந்து வெளியே வந்தனர். சுட்டெரிக்கும் காலை வெயில் சுற்றிலும் பரவி இருக்க ஆரியன் முன்வந்து காரின் கதவை திறந்து அக்ஷராவை முன்சீட்டில் மிகவும் கவனமாக அமர வைத்தான். ரித்விகா பின் சீட்டில் ஏறிக்கொள்ள ஆரியன் டிரைவர் சீட்டில் அமர்ந்து காரை ஸ்டார்ட் செய்தான். கார் மெதுவாக மருத்துவமனை வளாகத்தை விட்டு வெளியேறி தங்களின் அழகான நகர்ப்புற வீட்டை நோக்கி பயணிக்க தொடங்கியது. காரை ஓட்டிக்கொண்டே ஆரியன் அக்ஷராவை அன்போடு திரும்பி பார்த்தான். வீட்டுக்கு போனது முதல்ல நல்லா சாப்பிட்டுட்டு தூங்குடி. ஆபீஸ் வேலையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். உனக்கு என்ன வேணும்னாலும் ரித்துக்கிட்ட கேளு என்று மிக இயல்பாகவும் அக்கறையோடும் பேசினான். அவனது குரலிலோ நடவடிக்கையிலோ எந்தவித பயமோ பதற்றமோ துளிக்கூட இல்லை. அவனது இந்த இயல்பான அன்பு அக்ஷராவின் மனதில் இருந்த சந்தேகங்களை ஓரளவு புகையை போல விலக்கியது. கார் நகரத்தின் பரபரப்பான வீதிகளை கடந்து சில நிமிடங்களில் அவளது அன்பான வீட்டிற்குள் நுழைந்தது. வீட்டு வாசலில் ஆரியனின் கார் வந்து நின்றபோதே வரவேற்பறையின் கதவுகள் திறக்கப்பட்டு விசாலாட்சி அம்மாளும் அஞ்சலியும் மங்களகரமான ஆரத்தி தட்டோடு புன்னகையுடன் காத்திருந்தனர். சுடரேந்திய அகல் விளக்கும் குங்குமம் கரைத்த நீரும் நிரம்பிய அந்த ஆரத்தி தட்டு மருத்துவமனையின் அச்சமூட்டும் நினைவுகளை வாசலிலேயே தடுத்து நிறுத்துவது போலிருந்தது. காரை நிறுத்திவிட்டு இறங்கிய ஆரியன் முன்சீட்டு கதவை திறந்து அக்ஷராவை மிகுந்த கவனத்தோடு மெல்ல இறக்கினான். அவளது கையை தன் கரங்களுக்குள் பத்திரமாக பிடித்து கொண்டு ஒவ்வொரு அடியாக எடுத்து வைத்து அழைத்து வந்தான். அவர்கள் வாசப்படியை நெருங்கியதும், வாமா அக்ஷரா, உனக்கு வந்த பெரிய கண்ட விலகிடுச்சு. இனிமே எந்த கெட்ட திருஷ்டியும் உன்னை அண்டாது என்று வாஞ்சையோடு கூறிய விசாலாட்சி அம்மாள் திருஷ்டி கழிக்கும் விதமாக ஆரத்தியை சுற்றி அக்ஷராவின் நெற்றியில் வளைவாக திலகமிட்டார். அருகில் நின்றிருந்த அஞ்சலி, இனிமே நீங்க எந்த யோசனையும் பண்ணக்கூடாது நீ என்று செல்லமாக கண்டித்தபடி அவளை அன்போடு அணைத்து மெதுவாக வீட்டிற்குள் அழைத்துச் சென்றாள். மருத்துவமனையின் அந்த ஆஸ்பத்திரி வாடைக்கு பிறகு சொந்த வீட்டின் மங்களகரமான நறுமணமும் சொந்தங்களின் அணைப்பும் அக்ஷராவிற்கு பெரும் நிம்மதியை தந்தன. அண்ணி, நீங்க போய் மெதுவா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு பாடுங்க. நான் போய் உங்களுக்கு குடிக்க சூடா ஏதாவது எடுத்துட்டு வரேன் என்று ரித்விகா சமையலறையை நோக்கி சென்றாள்.
ஆரியன் அக்ஷராவை மெதுவாக அழைத்து கொண்டு போய் படுக்கை அறை கட்டிலில் அமர வைத்தான். இப்போ ஓகேவாடி? இன்னும் தலைவலி எதுவும் இருக்கா என்று அவளது நெற்றியை தொட்டு பார்த்தபடி அன்புடன் கேட்டான். அக்ஷரா அவனது முகத்தை பார்த்தாள். அவனது சிரித்த முகமும் அன்பான பேச்சும் தான் அவள் எதிரே தெரிந்ததே தவிர சற்று நேரத்திற்கு முன் அவனது கண்களில் கண்ட அந்த இரகசியமான இருளின் நிழல் இப்போது சிறிதும் இல்லை. ஆனாலும் அவன் சட்டையில் இருந்த அந்த சிறிய கரையும் விரல் கணுக்களில் இருந்த காயங்களும் அவளது நினைவில் இருந்து இன்னும் முழுமையாக மறையவில்லை. அன்று மாலை சூரியன் மெல்ல மறையத் தொடங்கும் அந்த மிதமான அந்திப்பொழுதில் குடும்பத்தினர் அனைவரும் வரவேற்பறையில் ஒன்று கூடி அமர்ந்து சூடான தேநீர் அருந்திக் கொண்டிருந்தனர். அக்ஷரா குஷன் சோஃபாவில் சாய்ந்தபடி அமர்ந்திருக்க அவள் அருகில் ஆரியன் அமைதியாக தேநீரை பருகி கொண்டிருந்தான். அப்போது அங்கு வந்த ஆகாஷ் அக்ஷராவை பார்த்து தன் பாணியில் ஏதோ ஒரு நகைச்சுவையான விஷயத்தை பேச அதுவரை நிலவிய இறுக்கம் உடைந்து அந்த வீடே பேரொளி எழுப்பும் சிரிப்பலையில் மூழ்கியது. எல்லோரும் சிரித்து பேசிக் கொண்டிருந்த அந்த இனிய தருணத்தில் விசாலாட்சி அம்மாள் ஆரியனையும் அக்ஷராவையும் நோக்கி பெருமிதமும் வாஞ்சையும் நிறைந்த புன்னகையோடு பேசத் தொடங்கினார். ஆர்யா, அக்ஷரா, உனக்கும் அக்ஷராவுக்கும் எப்போ இருந்த சூழ்நிலையில ரொம்ப அவசரமா தான் கல்யாணம் நடந்துச்சு. அதனால நம்ம குடும்ப முறைப்படியும் சாஸ்திரப்படியும் பெரியவங்களை எல்லாம் கூப்பிட்டு வச்சு முறைப்படி தாலி பிரிச்சு போடுற அந்த முக்கியமான சடங்கை நாம இன்னும் பண்ணவே இல்லை. இப்போதான் அக்ஷராவுக்கு அந்த பெரிய கண்டமும் விலகி உடம்பும் நல்லபடியா குணமா இருக்கு. அதனால இனிமே காலம் கடத்தாம நாம உடனே நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு குடும்பத்தோட போய் சாமி கும்பிட்டு இந்த தாலி பிரிச்சு போடுற ஃபங்க்ஷனை ரொம்ப நல்லபடியா நடத்திடலாம் என்று தன் மனதில் இருந்த நீண்ட நாள் ஆசையை வெளிப்படுத்தினார். விசாலாட்சி அம்மாள் சொல்லி முடித்ததும் ஆகாஷ் முகத்தில் அலாதி உற்சாகம் தொற்றிக்கொண்டது. உடனே அவன் இடைமறித்து, ஆமம்மா, அம்மா சொல்றதுல 100% நியாயம் இருக்காரியா. அன்னைக்கு சூழ்நிலையில சிம்பிளா முடிஞ்சிருச்சு. ஆனா இப்போ அம்மா சொல்ற மாதிரி ஒரு நல்ல விசேஷ நாளா பார்த்து பந்தல் போட்டு சொந்த பந்தம் எல்லாரையும் கூப்பிட்டு இந்த சடங்கை ரொம்ப விமர்சையா பண்ணிடலாம் என்றான் கைகளை தட்டி தன் ஆதரவை தெரிவித்தபடி. சுற்றிலும் இருந்தவர்கள் அனைவரும் ஆமோதிப்பதாக பேசத் தொடங்க அங்கிருந்த அனைவரின் பார்வையும் அக்ஷராவின் மீது விழுந்தது. தாலி பிரித்து போடும் சடங்கு என்ற வார்த்தையை கேட்டதுமே அக்ஷராவின் கன்னங்கள் சட்டென சிவந்தன. வெட்கத்திலும் பூரிப்பிலும் தன் தலை குனிந்து சோஃபாவின் குஷன் விளிம்பை மெல்ல பிடித்து கொண்டாள். அவளது அந்த அழகான மாற்றத்தை கவனித்த ஆரியன் தன் முகத்தில் புன்னகையோடு அவளது சிவந்த பொன்னிற முகத்தையே ரசித்துக் கொண்டிருந்தான். அம்மா, நீங்க சொல்றது சரிதான். ஆனா இந்த தாலி பிரிச்சு கோக்குற சடங்கை ஊரை கூப்பிட்டு ரொம்ப பிரம்மாண்டமா மண்டபத்துல வச்சு பண்ண வேணாம். நம்ம குடும்ப சொந்தங்கள் மட்டும் கூட வந்து அமைதியா நம்ம குலதெய்வம் கோயிலுக்கே போயிட்டு வந்துடலாம். அங்க வச்சு சாமியை கும்பிட்டு எளிமையா இந்த சடங்கை முடிச்சுக்கலாம் என்று ஆரியன் நிதானமாக தன் கருத்தை சொன்னான். அவன் சொன்னதன் அர்த்தத்தை புரிந்து கொண்ட ஆகாஷ், ஆமாம்மா, ஆரியன் சொல்றதும் யோசிக்க வேண்டிய விஷயம்தான். அக்ஷரா இப்பதான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வந்திருக்காங்க. இப்போ போய் பெரிய ஃபங்க்ஷன் கூட்டம்னு அலைஞ்சா அவங்களுக்கும் உடம்பு மறுபடியும் அசதி ஆயிடும். குடும்பத்தோட அமைதியா கோயில் வரைக்கும் போயிட்டு வர்றது நல்லது என்று ஆரியனுக்கு ஆதரவாக பேசினான். விசாலாட்சி அம்மாளும் ஒரு நொடி யோசித்து விட்டு, நீ சொல்றதும் சரிதான் ஆர்யா. அக்ஷராவுக்கு உடம்பு தேரணும். சரி, நம்ம பெரிய ஆடம்பரம் எதுவும் இல்லாம நம்ம குடும்பத்து ஆளுங்க மட்டும் குலதெய்வம் கோயிலுக்கு போய் லட்சணமா அந்த சடங்கு நடத்திட்டு வந்துடலாம் என்று புன்னகையோடு சம்மதித்தார். ஆரியன் அக்ஷராவை திரும்பி பார்க்க அவளும் தன் சம்மதத்தை தெரிவிப்பது போல மெல்ல தலையசைத்து தன் கணவனின் தொலைநோக்கு பார்வையையும் அக்கறையையும் எண்ணி மனதிற்குள் நெகிழ்ந்து போனாள். ரித்விகாவும் அக்ஷராவும் கவனித்த அந்த சிறிய இரத்தக்கரையும் விரல் கணுக்களில் இருந்த காயங்களும் ஆரியன் மறைக்கும் கொடூரமான உண்மையை அக்ஷராவிடம் காட்டிக் கொடுத்து விடுமா, அல்லது ஆரியனின் அதீத அன்பு அந்த சந்தேகத்தை பூட்டி வைக்குமா? பண்ணை வீட்டில் ஆரியனின் பலமான தாக்குதலால் மயங்கி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் விக்ரமிற்கு சுயநினைவு திரும்பும் போது கதிரின் மூலமாக அந்த செய்தி ஆரியனை எட்டினால் அவன் அடுத்து எடுக்க போகும் கொடூரமான முடிவு என்னவாக இருக்கும்? இந்த ஸ்டோரியோட கண்டினியூஷனை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.